கௌதம் கணபதியோடைய முதல் படம் டைரக்டருக்கே உரிதான நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அதெல்லாம் செட்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் துருத்திட்டு இருக்குது. ஒரு உண்மைத்தன்மைக்கு நெருக்கமாக இல்லாத மாதிரி இருக்குன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரொடியூசர் அவ்வளோதான் கொடுத்துருப்பாரு. அதை வச்சுக்கிட்டு திரைக்கதையில் ஓரளவுக்கு நியாயம் சேர்த்துருக்கிறார், அதுக்கான மெனக்கெட்டுருக்கார். அதுதான் நான் சொல்லணும். அதே நேரத்தில் வாட் இஸ் த கன்க்ளூஷன் போது ஒரு தேட்டரில் ஒரு படமாக போய் பார்க்கும்போது உங்களை ஏமாத்தாது. இது மட்டுமே 700 ரூபா செலவு பண்ணுறதுக்கான விஷயமா இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம், பட் படமாக படம் ஏமாத்தலை. ஒரு நல்ல படம் ரசிக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் நிச்சயமாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, நம்ம ஒரு பர்ஃபெக்ஷனான ஃபிலிமாக பார்த்துட்டு அங்கங்கே சில ஷார்ட்ஸோ இல்லை ஒரு செட்டோ நம்மளுக்கு துருத்திக்கிட்டு இருக்கும்போது நம்மளால் சில இடங்களை ஒட்ட முடியாதுல்ல. அந்த மாதிரியான பிரச்சனைகள் படத்தில் இருக்குது. பட் எனிவே ஓடிடியில் வந்தால் நிச்சயமாக நீங்கள் கொண்டாடுவீங்க. இந்த படம் நல்லா தான் சார் இருக்குது, இதில் என்ன சார் பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்களே சில படங்கள். அந்த வரிசையில் இந்த சரண்டரையும் சொல்ல முடியும். ஏன்னா இந்த சரண்டர், அந்த ஹவுஸ்மேட்ஸ் ரெண்டும் ஓரளவுக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. உசிரேன்னு ஒரு படம், அந்த படம் நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம், ஏன்னா இந்த மாதிரி நம்ம படம் நிறைய பார்த்துட்டோம், அதனால் அது பெருசாக இருக்கல. பட் சரண்டர் கொஞ்சம் கவனிக்கத்தக்க ஒரு ஃபிலிம் தான், அதில் மாற்றம் இல்லை.